வணக்கம். நான் அக்குபஞ்சர் வைத்தியர் தினேஷ். இப்போ இன்றைக்கு நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த கை விறைப்பு. பொதுவாக மக்கள் வந்து சொல்லுவினோம், தங்களுக்கு இந்த கை ரெண்டும் விறைக்குதுன்னு. இதுக்கு சில காரணங்கள் இருக்குது. இந்த முன்கை மட்டும் விறைக்குதுன்னு சொல்லுவேன், விரல்கள் விறைக்குதுன்னு சொல்லுவேன். வந்து ரிப்பீட்டரி ஸ்ட்ரெயின் இன்ஜரின்னு சொல்லுவோம், RSIன்னு சொல்கிறோம். ஒரே வேலையை மீண்டும் மீண்டும் நாங்கள் செய்து கொண்டிருக்க அந்த இடத்துல ஆக்சிஜன் சப்ளை குறைஞ்சு காற்றினுடைய சுவாசம் நடக்கும். காற்றினுடைய சுவாசத்தின் ஒரு பக்க விளைவாக லாக்டிக் ஆசிட் உருவாகும். இந்த லாக்டிக் ஆசிட் தசைகளுக்குள்ளே வந்தோடனே தசைகள் வந்து இறுகும். தசைகளுக்குள்ளே இருந்து அது இலவாக வெளியேறாது. அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த இடத்துல உள்ள சக்தி சக்கரங்கள் இருக்கும். அந்த வேர் பகுதி வந்து தசையில் தான் இருக்கும். தசை மேற்பரப்பில் உள்ள தசையில் தான் சக்தி சக்கரங்களோட வேர்பகுதி இருக்கும். அவை சக்தி சக்கரம் இருக இன்னும் கலங்களுக்குரிய சக்தி வளங்கள் குறைகிறதால மேற்கொண்டும் தசைகள் வீங்கும். அப்படி வீங்க என்ன நடக்கும்னு சொன்னால், அந்த அடியில் இருக்கிற நரம்பை நசிக்கும். தசைகளுக்கு கீழால் இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த கையில் 2 தசை நார்கள் இதில் வருது. 2 தசை நாருக்கு இடையால் நடுநரம்பு போய்கொண்டு மீடியன் நர்வ் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த டிரான்ஸ்வர்ஸ் லிகமெண்ட் வீங்கினோடனே இது குறுக்கால ஒரு சப் உண்டு, இது வீங்குற நேரம் என்ன செய்யும்னு சொன்னால், அடியால் போகிற அந்த நரம்பை நசிக்கும். இது வந்து காப்பல் டனல் சிம்டம்னு சொல்கிறது. காப்பல் போன்ஸ் அந்த மணிக்கட்டு எலும்புகளை காப்பல் போன்னு சொல்லுவோம். அந்த எலும்புகள் கூடாகத்தான் அந்த நரம்பு போகுது. அவே ஒரு சுரங்கத்துக்குள்ளால் போகிற மாதிரி, டனலுக்குள்ளால் போகிற மாதிரி அந்த நரம்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போய்கொண்டிருக்கும். இந்த நரம்பை நசிக்கிற நேரம் என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த நரம்பு முடிவுற இடங்கள் எல்லாம் விரைக்க தொடங்கும். நரம்பு நசிவிட எங்களுக்கு விரைக்கும். இந்த பெருவிரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், சில நேரம் இந்த மோதிர விரல், அரைவாசி இதெல்லாம் விரைக்கும். இந்த மாதிரி தான் அந்த நர்வ் சப்ளை இருக்குது. இதேன் வருதுன்னு சொன்னால், நாங்கள் மீண்டும் ஒரே வேலையே செய்கிறது. இந்த மாலை கட்டுற ஆக்களுக்கு வருது, பெயிண்ட் அடிக்கிறாக்கள், கையை பயன்படுத்தி கூடுதலான வேலை செய்கிறாக்கள், நகை வேலை செய்கிறாக்கள், மரக்கறி வெட்டுறாக்கள், வீட்டில் சமைக்கிற நேரம், மோட்டர் பைக் போடுற நேரம் சில பேர் அந்த கையை இப்படி வச்சுக்கொண்டு ஹேண்டில் பிடிக்கிறது. வளமே அப்படி தான் பிடிக்கணும். பிடிக்கிற நேரம் இதில் மடங்காது. கையை இப்படி வச்சுக்கொண்டு இருந்தால் என்ன நடக்குமெண்டா, அந்த கை மடங்கி இருக்க நேரம் அந்த நச்சுத்தக்கம் ஏற்படும். அது நேரம் அந்த இடத்துல உள்ள சக்தி சக்கரம் இறுக தொடங்கும். சக்தி சக்கரம் இறுக கலங்களுக்கு போகிற கரண்ட் சப்ளை இன்னும் குறைஞ்சு கொண்டே போகும். இதால் அந்த இடத்துல உள்ள தசையில் வீக்கம் இன்னும் கூடிக்கொண்டு போகும். இப்போ நரம்பு மணிக்கட்டு பகுதியில் நசிபடுறதான் இந்த பிரச்சனை. இதை நாங்கள் அக்குபஞ்சரில் ரொம்ப இலவாக சுவப்படுது. நன்றி, வணக்கம்.